அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். இது உங்கள் தமிழன் தொலைக்காட்சியின் அரசியல் அரங்கம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நம் நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக வந்திருப்பவர் தலித் விடுதலை இயக்கத்தின் மாநில தலைவர் சா கருப்பையா அவர்களை அன்புடன் வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம். தலித் விடுதலை இயக்கம் இது என்ன மாதிரியான இயக்கம்? எதை சார்ந்து எது மாதிரியான பிரச்சனைகளை கையாளுறீங்க? இது பட்டியலின மக்களை மையப்படுத்திய ஒரு அமைப்பு. தலித்துங்கிறது பட்டியலின மக்களுக்கான வார்த்தை இல்லை. முதல்ல அடிப்படையில் அது கிடையாது. ஆனால் எல்லாருமே அதை யூஸ் பண்ணுறீங்க. யூஸ் பண்ணுறதில்ல. அதை தான் நான் சொல்ல வரேன். வரலாறு என்னென்னா, தலித் விடுதலை இயக்கம் 1990களில் துவங்கப்பட்டு ஏற்கனவே 36 ஆண்டுகள் ஆயிடுச்சு. இது பார்ப்பனருக்காகவும் போராடி இருக்கு, பிற்படுத்தப்பட்ட கவுண்டர் சமூகத்துக்காகவும் போராடி இருக்கு, பட்டியலினத்துக்காகவும் போராடி இருக்கு. யாரெல்லாம் அந்த சமூக நீதி மறுக்கப்படுறாங்களோ, மனித உரிமை மறுக்கப்படுறாங்களோ, அவங்களுக்கு எல்லோருக்கும் குரல் கொடுப்பது தான் இந்த அமைப்பினுடைய முக்கியமான கோரிக்கையாக நாங்கள் வச்சுருக்கிறோம். இந்த அமைப்போட மெயின் கோரிக்கை. அதை ஒட்டி பல்வேறு விஷயங்கள், பட்டியல் மக்களுக்கான கல்வி, பொருளாதாரம், நிலமீட்பு, அரசு ஆணைகள் குறித்தான விவாதங்கள், அதை நடைமுறைப்படுத்துவதற்கான சாத்தியக்கூறு, அதை லாபி பண்ணுறது, இது மாதிரி தொடர் செயல் திட்டங்களை கடந்த 36 ஆண்டுகளாக செஞ்சிட்ருக்குறோம் சார். 36 ஆண்டுகளாக நீங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் முன்னாடி இதில் முக்கியமாக நீங்கள் சொல்லும் போது நில மீட்பு அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னீங்க. நில மீட்புனா என்ன மாதிரியான நில மீட்பு பிரச்சனைகளை நீங்கள் தலையிடுறீங்க? ஏற்கனவே உங்களுக்கு ஒதுக்குன பஞ்சமி நிலம்னு சொல்கிறாங்களா, அந்த மாதிரி விஷயங்களை கையில் எடுக்கிறீங்களா, இல்லை வேறு மாதிரி விஷயங்களா? இல்லை, நாங்கள் நில மீட்புங்கிறது எல்லா வகையான நிலங்களையும் கையில் எடுக்கிறோம். பஞ்சமி நிலங்களையும் பேசுகிறோம். எங்கெல்லாம் மறுக்கப்பட்டிருக்கு, ஆக்கிரமிப்பு இருக்குது, அது தொடர்பாக குரல் கொடுக்கறது, அந்த மக்கள் அணிதிரட்டுறது, போராட்டம் நடத்துறது ஒரு விஷயம். இப்போ உதாரணத்துக்கு நேற்று கூட சென்னை எழிலகத்தில் இருக்கக்கூடிய நிலநிறுவ ஆணையர் ஒரு காத்திருப்பு போராட்டம் நடத்தப்பட்டது. அது முழுக்க பஞ்சம் நிலத்துக்கான போராட்டம் இல்லை. அது பார்த்தீங்கன்னா 1957களில் ஈரோடு, கோயம்புத்தூர் மாவட்டத்தில் கிராம நில குடியேற்ற சங்கம், கூட்டுறவு குடியேற்ற சங்கம்னு ஒரு சங்கம் ஆரம்பிக்கிறாங்க. அந்த குடியேற்ற சங்கத்தில் இருக்கக்கூடிய பயனாளிகளுக்கு நிலம் அரசாங்கம் ஃப்ரீயாக நிலம் கொடுக்குது. 1 ஏக்கரோ 2 ஏக்கரோ கொடுக்குறாங்க. அதில் 30% பட்டியலின மக்கள் இருக்கணும் அப்படிங்கிறதான் விதி, சட்டம். அந்த அடிப்படையில் நிலம் எல்லா ஊர்லேயும் அந்த பகுதியில் பல கிராமங்களில் கொடுத்துருக்குறாங்க. இன்றைக்கி அந்த கிராமங்களில் கொடுக்கப்பட்ட அந்த பட்டியலின மக்களுக்கு நிலங்கள் மட்டும் அந்த மக்கள் விரட்டப்பட்டிருக்காங்க நிலத்தை விட்டு. ஒன்று இவங்களை அறியாமல் விற்றுருக்கலாம், அல்லது ஆக்கிரமிப்பில் இவங்க வெளியேற்றப்பட்டிருக்கலாம். இந்த ஒரு சூழல் இருக்குது. அதே நேரத்தில் ஈரோடு மாவட்டம் அந்தியூர் பக்கத்தில் இருக்கிற மாத்தூர் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் 1996களே அந்த கிராம நில குடியேற்ற கூட்டுறவு சங்கம் பட்டியலின மக்களால் ஆரம்பிக்கப்படுது. அந்த பட்டியலின மக்களால் ஆரம்பிக்கப்பட்டு முறையாக அரசுக்கு விண்ணப்பம் கொடுக்கப்பட்டு அரசும் 250 ஏக்கர் இந்த மக்களுக்கு ஒதுக்கீடு செய்து பயனாளி பட்டியலையும் தேர்வு செஞ்சு அந்த பயனாளி பட்டியலை வெளியிட்டுட்டாங்க. ஆனால் அந்த 30 ஆண்டுகளாக அந்த நிலம் கொடுக்கல. இது மாதிரி விஷயங்கள் நாங்கள் முன்னெடுத்துருக்கிறோம். இன்னொன்று சேலத்தில் பார்த்தீங்கன்னா மேட்டூர் தாலுக்காவில் ஒரு 15 கிராமங்களில் 2002ல் 2200 ஏக்கர் நில ஒப்படைப்பு நிலங்கள் ஒப்படைக்கப்படுது. அதில் பட்டியல் மக்கள் இருக்கிறாங்க, ஒரு சில பிற்படுத்தப்பட்ட மக்கள் இருக்கிறாங்க, பழங்குடியின மக்கள் இருக்கிறாங்க. இந்த 2200 ஏக்கர் நிலங்களும் தனிநபர் ஆக்கிரமிப்பில் இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. அது குறிப்பாக குவாரிகள் ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்கு. அதில் மதுரையை சேர்ந்த பிஆர்பி அப்படிங்கிற ஒரு கிரானைட் குவாரி அங்கே நிலம் வாங்கி குவாரி நடத்துகிறாங்க. அரசு விதிமுறை என்ன சொல்லுது? நிலம் ஒப்படைக்கப்பட்டால் இது கண்டிஷன் பட்டானுங்கிற அந்த விதிமுறையில் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ கண்டிஷன் அடிப்படையில் கொடுக்கப்பட்ட அந்த 220 ஏக்கர் நிலங்களும் ஒரு சில தனிநபர் ஆக்கிரமித்து அந்த நிலத்தில் வருவாய்த்துறையுடைய அனுமதியோட குவாரி வெட்டுறாங்க. ஏன்னா கல்குவாரிக்கு அரசு அனுமதி இல்லாமல் எடுக்க முடியாது. அப்போ இதை எப்படி அரசு அனுமதிக்குது? இப்போ இந்த விஷயங்களை தொடர் போராடலாம் கடந்த 3 ஆண்டுகளை களத்தில் நடத்தி தாலுகா ஆஃபீஸ், வருவாய் கோட்டாட்சி அலுவலகம், மாவட்ட ஆட்சி நடத்தின பின்பாக அங்கே இருக்கிற மெத்தனத்தை கண்டித்து தான் நேற்று சென்னை நிர்வாக ஆணையர் அலுவலகத்தில் காத்திருப்பு போராட்டம். இது மாதிரி சில போராட்டங்களும் முன்னெடுக்கிறோம். குறிப்பாக திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் காங்கேயம் வட்டத்தில் பார்த்தீங்கன்னா
ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி நில உச்சவரம்பு நிலம் உங்களுக்கு தெரியும், சர்ப்ளஸ் லேண்ட் அப்படின்னு. ஆமாம். அந்த அடிப்படையில் ஒரு 5000 குடும்பத்துக்கு நிலம் வழங்கப்பட்டிருக்கு. ஒரு குடும்பம் 2 குடும்பம் இல்லை, 5000 குடும்பத்துக்கு. இந்த 5000 குடும்பத்துக்கு வழங்கப்பட்ட நிலத்தில் அவங்கள்ட்ட நில பட்டா இருக்கே தவிர இன்னைக்கு வரைக்கும் நிலம் யாருக்கும் ஒப்படை செய்யப்படலை. எல்லாமே ஆக்கிரமிப்பில் இருக்கு. அது அங்கே பட்டியலின மக்கள் மட்டும் இல்லை, பட்டியலின மக்களும் இருக்கிறாங்க, பிற்படுத்தப்பட்ட ஏழை எளிய மக்களும் இருக்கிறாங்க. அப்போ அந்த நில மீட்பையும் நில உச்சவர் நில மீட்பையும் தலித்து விடுதலைக்கு முன்னெடுக்குது, அதையும் முன்னெடுக்கிறோம். இப்போ பஞ்ச நிலங்களை பொறுத்தவரை குறிப்பாக சமீபத்தில் கூட மதுரை மேலே பக்கத்தில் கீரனூர்னு ஒரு வில்லேஜில் ஒரு தம்பி 199 ஏக்கர் பஞ்சமிலம் இருக்குன்னு ஆவணங்களை திரட்டி அந்த ஆவணத்தை உயர்நீதிமன்றத்தில் வழக்காக தாக்கல் செய்து வழக்கில் தீர்ப்பு வழங்கப்படுது, இந்த நிலத்தை மீட்டு கொடுங்கன்னு. அந்த நிலத்தை மீட்டு கொடுங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய மதுரை மாவட்டத்தை சேர்ந்த முக்கியமான திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசியல் பிரமுகர் தலையீட்டுனால அந்த பட்டியலின சகோதரர் 2 கையும் வெட்டி துண்டாக்கிட்டாங்க. உன்னை கையின்னு தானே கோர்ட்டுக்கு போற, 2 கையும் வெட்டி துண்டா எரிஞ்சிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி அடக்குமுறை அந்த நிலங்கள் நோக்கியான பகிர்வு. அதே மாதிரி இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு மாவட்டத்தில் பழைய திருப்பூர் தாலுகா, இப்போ இருக்கக்கூடியது வண்டலூர் வட்டம், சிறுசேரி அப்படிங்கிற ஒரு கிராமம் இருக்குது. அந்த சிறுசேரியில் பார்த்தோம்னா 1946 அரசு ஆணை பிறப்பிக்கப்பட்டு 67 பயனாளிகளுக்கு ஏறக்குறைய 120 ஏக்கர் பஞ்சம் நிலம் கொடுத்துருக்குறாங்க. 1946 1946 கொடுக்கப்பட்ட அந்த சிறுசேரி கிராமத்தை சேர்ந்த பட்டியலின மக்களுக்கான 120 ஏக்கர் நிலமும் இன்னைக்கு வரைக்கும் ஆக்கிரமிப்பு இருக்கு. அதை ஒன்றும் கிளியர் பண்ணி தர முடியல. என்ன ஆட்சிகள் மாறுது. இப்போ சமீபத்தில் அங்கே பார்த்தீங்கன்னா இப்போ தொழிற்பேட்டை அங்கே துவங்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ தான் மக்கள் கொஞ்சம் விழிப்படைஞ்சு போராட்டத்துக்கு அதை நோக்கி நகர்ந்துட்டு இருக்கிறோம். அதில் தலித்து விடுதலை இயக்கம், அங்கே லோக்கலில் இருக்கக்கூடிய ஒரு சில அமைப்புகள், அந்த பயனாளிகளில் இருக்கக்கூடிய தோழர் முக்கியமான ஒரு நபர் டாக்டர் எஸ் விநாயகம்னு ஒருத்தர், அவர் அதை தான் அந்த மக்களை ஒருங்கிணைச்சு அவர் வழி நடத்திட்டு இருக்காரு. இப்போ அது தொடர் போராட்டங்களாக போயிட்டு இருக்கு. ஆக எங்கே பார்த்தாலும் தமிழகத்தில் எந்த நிலமாக இருந்தாலும் சரி, பஞ்சமி நிலமாக இருந்தாலும் சரி ஆக்கிரமிப்பில் இருக்குது, நிலம் ஒப்படைப்பு நிலமாக இருந்தாலும் சரி ஆக்கிரமிப்பில் இருக்குது, கிராம குடியேற்ற சங்கத்துக்கு கொடுத்த நிலமாக இருந்தாலும் ஆக்கிரமிப்பில் இருக்குது, கிராம குடியேற்ற சங்கத்தில் பயனாளிகள் தேர்வு செய்யப்பட்டாலும் அவங்களுக்கு நிலம் கொடுக்கல. 30 ஆண்டுகளாக நில உச்ச வரம்பு நிலமும் இதே நிலைமை. அப்போ மக்களுக்கு நிலம் ரொம்ப அடித்தளமான விஷயம் அப்படிங்கிறது தான் தலித்து விடுதலை இயக்கம் பார்க்குது. குறிப்பாக ஏழை எளிய மக்கள், அதில் பட்டியலின மக்களுக்கு அந்த சமூக விடுதலையும் சுய வாழ்வாதாரத்தையும் தீர்க்கக்கூடிய ஒரு முக்கியமான இடத்துல நிலம் இருக்கிறது. நிலம் ஒரு அங்கீகாரத்தை கொடுக்கக்கூடிய, அவனுடைய சமூக அந்தஸ்தை உயர்த்தக்கூடிய ஒரு கருவி. அப்போ அந்த நிலத்தை கொடுக்குறதுல திராவிட கட்சிகள் தொடர்ந்து மறுத்து வருங்கிறது தான் தலித்து விடுதலை குற்றச்சாட்டாக தொடர்ந்து வச்சுட்டு இருக்கிறோம். எதனால திராவிட கட்சிகள் மறுத்து வராங்க? கண்டிப்பாக இந்த கேள்வி நேற்று கூட ஒரு ரிப்போர்ட்டர் கேட்டார். என்னுடைய பதில் அது என்னன்னா, பட்டியலின மக்கள் இன்னும் அப்படியே இருக்கணும், ஏழைகள் இன்னும் ஏழைகளாகவே இருக்கணும். ஏன்னா பட்டியலின மக்கள் அப்படியே இருந்தால் தான் நிலக்கிளாராக இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவங்களுக்கு வேலைக்கு அடிமைக்கு ஆள் வேணும், தூய்மை பணிக்கு ஆள் வேணும், பஞ்சாயத்தில் தூய்மை பணிக்கு ஆள் வேணும். அப்போ இதுக்கெல்லாம் ஆள் வேணும்னா இவன் நிலக்கிளார மாறிட்டா, வளர்ந்து வந்துட்டா, பொருளாதாரத்தில் இவங்க மேலே வரக்கூடாது, சமூக ரீதியாக சுயசார்பு தன்மை இவங்க அடையக்கூடாது. அப்போ சுயசார்புத்தன்மை அடைஞ்சாத்தானே நீ உரிமையை பற்றி பேசுவ, பொருளாதாரத்தில் மேலே வந்தால் தானே நீ உரிமையை பற்றி பேசுவ, மனித உரிமைன்னு பேசுவ. ஸோ இதுக்கெல்லாம் முக்கியமான பொருள் நிலம். அப்போ நிலத்தை முடக்கிடு. திமுக வந்தாலும் சரி, அவங்க அந்த கட்சியை சார்ந்தவங்க கூட அந்த நிலம் இருக்குது. அதிமுக வந்தாலும் அவங்க கட்சி, உதாரணத்துக்கு நல்ல உதாரணம், முன்னாள் முதலமைச்சர் OPS 200 ஏக்கர் பஞ்சம் நிலத்தை ஆட்டை போட்டாரே தேனியில், 200 ஏக்கர். அதை முத பகிரங்கமாக குரல் கொடுத்து தலித்து விடுதலை இயக்கம். எதன் அடிப்படையில்? ஆதாரம்லாம் இருக்காது. ஆதாரம் இப்போ தானே அவர் ஒப்படைச்சார், இப்போ தான் அந்த கவர்மெண்ட் நிலத்தை எடுத்துச்சு, பகிரங்கமான விஷயம் அது. அவர் இப்போ தானே திரும்ப நிலத்தை ஒப்படைச்சார் தேவதானப்பட்டியில். 200 ஏக்கர், அது சாதாரண இல்லை, ஒரு முதலமைச்சரே ஆட்டையை போட்டார். அப்போ இப்படி அமைச்சர்கள் இருந்து கீழ் மட்டத்தில் இருக்கிற எல்லாருமே நிலத்தை ஆக்கிரமிப்பு பண்ணுறாங்க. அதில் குறிப்பாக பட்டியலின மக்கள், பிற்படுத்தப்பட்ட ஒரு சில ஏழை எளிய மக்களும் இதில் நிராயுதபாணியாக நிற்கிறாங்க. அதனால தான் தலித்து விடுதலைக்கும் எங்களுடைய முதல்
நோக்கமாக நில மீட்பை நாங்கள் மையப்படுத்துகிறோம். தொடர்ந்து சிலர் வந்து அவங்களே வாண்டடா வித்துட்டு கூட போனவங்க இருக்காங்கன்றாங்களே. இல்லை, அதான் நான் முதல்ல சொன்னேன், அவங்களுடைய இயலாமை, விவசாயம் பண்ண முடியாமல், அதுக்கான வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்காது, தண்ணி இருக்காது, பொருளாதாரம் வந்து வேணும், அந்த அதில் விவசாயம் பண்ணுறதுக்கான முதலீடு செய்வதற்கு வேணும், அந்த அந்த கருவியெல்லாம் இருக்கு இல்லையா. இப்போ இதெல்லாம் இல்லை இவன்ட்ட. இன்னொன்று என்னன்னா, இந்த நிலங்கள் எல்லாம் விற்கக்கூடாதுன்னு தான் அரசு ஆணையே சொல்லுது. ஆமாம், பஞ்சமி நிலமாக இருந்தாலும் விற்கக்கூடாது, நில ஒப்படைப்பு நிலமாக இருந்தாலும் விற்கக்கூடாது, நில உச்சவரம் நிலமாக இருந்தாலும் விற்க முடியாது, அது வந்து ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் விற்கக்கூடாது. ஆக இப்படி இவ்வளோ விஷயம் இருக்குது. இப்போ பூமிதான் நிலங்கள் எடுத்துங்க. பூமிதான் நிலம் வந்து இன்றைக்கி காங்கிரஸே மறந்து போன ஒரு சப்ஜெக்ட் அது. வினோபாஜி ஆரம்பித்தார், இங்கே வந்து ஜெகநாதன் வந்து தமிழ்நாட்டில் தொடங்கினார். ஒரு 3000 ஏக்கருக்கு மேலே மீட்டெடுத்தாங்க. இன்றைக்கி எங்கே அந்த பூமிதான் நிலம் இருக்குது யாருக்குமே தெரியாது. அப்படி ஒரு நிலம் இருக்குங்கிற காங்கிரஸுக்காரங்களுக்கே தெரியாத சப்ஜெக்ட் அது. அவங்களே மறந்துட்டு இருப்பாங்க. ஆமாம். ஆக இந்த நில மீட்பை பொறுத்தளவுக்கு மீண்டும் மீண்டும் தலித்து விடுதலாம் ஆழமாக யோசிக்கணும். மக்களுக்கு நிலம் வேணும். விவசாய கூலி செய்யக்கூடிய, விவசாயம் இருக்கக்கூடிய பட்டியலின மக்களுக்கும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் நிலம் வேணும் அப்படிங்கிறதான் ரொம்ப தெள்ள தெளிவாக இருக்கிறோம் நாங்கள். அதனால அதை நோக்கியான பயணங்களை தொடர்ந்து எடுத்துகிட்டு இருக்கோம். எல்லா மாவட்டத்திலும் எடுத்துகிட்டு இருக்கு. இப்போ நீங்கள் கிட்டத்தட்ட 38 ஆண்டுகள் ஆயிடுச்சுன்னு சொன்னீங்க இல்லையா? உங்கள் இயக்க ஆரம்பிச்சு 36 ஆண்டுகள். இப்போ நீங்கள் இவ்வளோ நாள் போராடி எவ்வளோ பேருக்கு இதை பெற்றுக் கொடுத்துருக்கீங்க? பல இடங்கள், அது போராட்டத்தின் வாயிலாக பல இடங்களை பெற்றிருக்கிறோம். பெரிய மாசம் இன்னும் பெற முடியலை. இப்போ வந்து 100 ஏக்கர், இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இப்போ சிறுசேரியில் வந்து 120 ஏக்கர் அதை இன்னும் பெற முடியல. இப்போ தான் அதுக்கான முயற்சி எடுக்கிறோம். ஈரோட்டில் வந்து 36 ஆண்டு ஆச்சு. நாங்கள் இப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் நாங்கள் ஏக்கம் அதில் உள்ளே போயிருக்கிறோம். அதுக்கான முயற்சி எடுத்துகிட்ருக்கோம். மேட்டூர் பகுதி இப்போ தான் ஏக்கம் உள்ளே போயிருக்கிறோம். அதுக்கான முயற்சி எடுத்துகிட்ருக்கோம். தேவதானப்பட்டி மீட்டு இருக்கோம்ல, தேனி தேவதானப்பட்டியில் முதல்ல அவர் முதலமைச்சராக இருக்கப்பயே பகிரங்கமாக குரல் கொடுத்து அவர் மேலே புகார் கொடுத்தா தலித்து விடுதலை இயக்கம். நீங்கள் தான்? ஆமாம், என்னுடைய பேரில் தான் கொடுத்தோம். இப்போ நீங்கள் மதுரையில் ஒருத்தர் இந்த மாதிரி கோர்ட்டில் போய் கேஸ் போட்டு எடுத்தவர் கையை வெட்டிட்டாங்க அப்படின்னு. ஆமாம் ஆமாம். இப்போ நீங்கள் இவ்வளோ பெரிய விஷயம், ஒரு முதல்வர் எதிர்த்து நீங்கள் போராடும் போது உங்களுக்கு மிரட்டல்கள்லாம் வரலையா? மிரட்டலுக்கு பயந்தால் இயக்கம் நடத்த முடியாது. இது மக்கள் பணி, மக்களுக்கான பணி தான் நாங்கள் செய்கிறோமே தவிர அரசியல்வாத மிரட்டலுக்கோ ரவுடிகள் மிரட்டலுக்கு பயந்தோம்னா இயக்கம் நடத்தக்கூடாது. இல்லை வந்ததான்னு கேட்டேன். நீங்கள் நிறைய மறைமுகமாக இருக்குது, நேரடியாக என்ன வரல, மறைமுகமாக இருக்குது, போன் மிரட்டல் இருக்குது, அதெல்லாம் இருக்குது. அதுக்கெல்லாம் கம்ப்ளைண்ட் அந்த மாதிரி ஏதாவது கொடுத்துருக்கீங்களா? காவல்துறை இதில் கூட வெள்ளக்கோயிலோட ஒரு முறை வந்து ஒரு ரேஷன் அரிசி கடத்தல் கும்பல் வந்து எனக்கு கொலை மிரட்டல் ஃபோனில் பண்ணாங்க. அது போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து எஃப்ஐஆர்லாம் போட்டாங்க. அது அப்படியே ப்ராசஸில் போயிட்டுருக்கு. அதில் வழக்கறிஞர், மூத்த வழக்கறிஞர் பாப்பா மோகன் அதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிறேன். சரி, இப்போ நீங்கள் தலித் இயக்கம்னு வச்சுருக்கும் போது உங்களுடைய பெரிய ரெப்ரசன்டேட்டிவாக தலித் மக்களுக்குன்னு இருக்கிறது வந்து தொல் திருமாவளவன். இப்போ அவர் வந்து அரசியலில் ஒரு பெரிய லெவலில் வந்திருக்காங்க. உங்களுக்கான ஒரு அங்கீகாரமாக கூட அதை பார்க்கலாம். எம்எல்ஏவும் இருக்காங்க, எம்பியாகவும் இருக்காங்க. கண்டிப்பாக அவங்கள மாதிரி ஆளுங்கள்ட்ட நீங்கள் இணைந்து இந்த மாதிரி விஷயங்களை போராடுறதுக்கான சாத்தியக்கூறு எது இல்லையா? இல்லை அது மாதிரி விருப்பம் இல்லையா உங்களுக்கு? இல்லை, விருப்பம்லாம் கிடையாது. இணைஞ்சு போராடக்கூடாதுங்கிற ஒரு கொள்கையும் கிடையாது. இணைஞ்சு பல இடங்களில் போராடுறோம். இதை வந்து தலைமை மட்டும் முடிவெடுக்க முடியாது. அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய பகுதி லீடர்கள் இணைஞ்சு வேலை செய்யணும். ஆனால் அண்ணா வந்து திருமாவளவன் வந்து எங்களுக்கு நல்ல நெருக்கமானவர், தெரிஞ்சவர். நாங்கள் 90களே மதுரையில் ஒன்றா இருந்திருக்கிறோம். அண்ணன் எங்களுக்கு தெரியும், அண்ணன் வந்து எங்களுக்கு தெரியும், அவர் எங்களுக்கு நினச்சிங்களேன். அது முக்கியம் இல்லை, தலைமை மட்டும் முடிவெடுத்துட்டா பத்தாதில்லை. களத்தில் கீழே இருக்கக்கூடிய அந்த அடிமட்ட தொண்டனும் அந்த கட்டமைப்போட மாவட்ட ஒன்றிய நகர அந்த நிர்வாகிகள் இணைஞ்சு இதில் செயல்படணும். அப்படி இணைஞ்சு வலுவாக செயல்படுறப்போ தான் இது பெரிய மாஸ் வெற்றியாக வெளிவரும். ஆனால் விடுதலை சிறுத்தைகளும் பஞ்சம் நிலைப்பை குறித்து மாநாடு அங்கங்கே பேசிட்டு தான் இருக்கார். அண்ணன் வந்து பல கூட்டங்களில் பேசிட்டு தான் இருக்கிறார். எதுக்காக அது கேட்டேன் அப்படின்னா, இப்போ அவர் வந்து சிஎம்மோட இணக்கமாக இருக்கார், ஒரு சென்ட்ரல் பாலிடிக்ஸ்லேயும் ஒரு பவர்ஃபுல்லாக இருக்கிறாரு. அப்படி இருக்கும் பட்சத்தில் நம்ம போராட்டங்கள் இப்படின்னு போகும்போது ஒரு முதல்வர் கவனத்துக்கு திருமாவளவன் மூலமாக கொண்டு போகும்போது இந்த மீட்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இல்லையா? இப்போ அறநிலையத்துறை எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய கோவில் நிலங்களை வந்து மீட்டிருக்காங்க. ஆக்கிரமிப்பு இடங்கள்லாம் உடனே ஒரே ஆர்டர் தான், ஒரு நாள் ஆர்டர் போட்டு ஒரே நாளில் மீட்டிருக்காங்க. அப்போ வந்து அரசு கவனத்துக்கு வரும்போது இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது இதை முதல்வர் கவனத்துக்கு கொண்டு போயிட்டு ஈஸியாக சேர்த்தோம்னா நிறையா நிலங்கள் மீட்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குல்ல, அதுக்காக சொல்கிறேன். நீங்கள் சொன்ன நல்ல விஷயம். முதல்வர் கவனத்துக்கு கொண்டு போய் தான் உயர்நீதிமன்றத்தின வழிகாட்டுதல் அடிப்படையில் ஒரு 3 நபர் கமிஷன் போட்டாங்க. நேற்று கூட நாங்கள் நில நிர்வாக இயக்குநரை சந்தித்து பேசல, அவங்க கூட சொன்னாங்க, இதுக்கு வந்து ஒரு கமிஷன்லாம் போட்டிருக்காரு சொன்னேன். ஆமாம், எங்களுக்கும் தெரியுமா, 4 வருஷாச்சு கமிஷன் போட்டு. என்னோட அடிப்படை கேள்வி, 4 ஆண்டுகளில் எத்தனை முறை இந்த கமிஷன் கூடியிருக்கு?
எந்தெந்த ஊரில் நிலத்தை எடுத்திருக்கிறீங்க, எந்தெந்த நிலத்தை வந்து ஆக்கிரமிப்புன்னு பகிரங்கமாக டெக்ளேர் பண்ணீங்க, உங்களால் வெள்ளையறிக்கை விட விடுமான்னு கேட்டேன். ஏன்னா அந்த கமிஷன் அந்த அம்மா ஒருத்தர். அப்போ கமிஷன் போடுறதே வந்து கண் துடைப்பு தான். கண் துடைப்புக்கு தான். அதான் நான் திரும்ப திரும்ப சொல்ற தோழர், பட்டியலின மக்களாக இருந்தாலும் சரி, ஏழை எளிய விவசாய பிற்படுத்துகிற சமாளம் சரி, இவங்க நிலம் போகக்கூடாதுன்னு தீர்மானிக்கிறது அடித்தளத்தில் இருக்கக்கூடிய கட்சிக்காரங்க தான். அது ஸ்டாலின் தீர்மானிக்கிறது இல்லை, எடப்பாடி தீர்மானிக்கிறது இல்லை, அடித்தளத்து கட்சிக்காரங்க தான். இவங்களுக்கு மறைமுகமாக ஆதரவாக இருக்கிறாங்க, அவ்வளோதான். இப்போ ஓபிஎஸ் 200 ஏக்கர் எடுத்தாருன்னா எந்த பின்னணியில் எடுத்தார் அவர்? வேற ஒன்றுமே இல்லை. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நில உச்சவரம்பு நிலம் 5 ஏக்கரு ஒரு பட்டியல் சமூகத்துக்கு கொடுத்துறாங்க. சிபிஎம் முன்னாள் மாவட்ட செயலாளர் அந்த நிலத்தை ஆக்கிரமிப்பு பண்ணுறாரு. வேற யாரும் சொல்லுவீங்க? சிபிஎம் மாவட்ட செயலாளர், முன்னாள் மாவட்ட செயலாளர், போராடக்கூடிய அந்த கட்சியினுடைய ஒரு மாவட்ட செயலாளர் இன்னைக்கு வரைக்கும் நில ஆக்கிரமிப்பில் இருக்கு. அவர் மேலே பிசிஆர் வழக்கு போட்டிருக்கு, SC/ST ஆக்டில் வழக்கு போட்டிருக்கு, வழக்கு நடந்துட்டு இருக்கு. ஆக இன்னைக்கு நிலமீட்பு என்பது இப்படித்தான் இருக்கு. அது நிலமீட்புன்னு வரையில எல்லாரும் சாதியாத்தான் சேர்றாங்களே தவிர அங்க சமூக நீதி கிடையாது, மனித நேயம் கிடையாது. அதெல்லாம் வந்து புறந்தள்ளப்படுது. ஃபினான்சியலாக வரும்போது பொருளாதார மாற்றம் லாப நோக்கமாக தான் பார்க்குறாங்களே தவிர மற்றபடி எதுவும் இல்லை. அதான் அதுக்கு நல்ல உதாரணம் தான் கிருஷ்ணகிரி மாவட்டம். இப்போ நீங்கள் நில மீட்புன்னு சொல்லும்போது தமிழகத்தில் எத்தனை ஏக்கர் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும் ஒரு அப்ராக்சிமேட்டாக? தோழர், பஞ்சமி நிலம் மட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா 12 லட்சம் ஏக்கர். இப்போ கோவில் நிலங்கள் அதை பார்த்தீங்கன்னா ஒரு 5,76,000 ஏக்கர் இருக்கு. ஆனால் கோவில் நிலங்களில் எஸ்சி இன்னும் வந்து உரிமை கொண்டாடவே முடியாது. ஏன்னா கோவில் நிலங்களில் உரிமை கொண்டாடுனதுக்காகத்தான் 96களில் மதுரை சென்னகரம்பட்டில் வேலு அமாவாசையை கழுத்தறுத்து கொண்டாங்க. இன்னைக்கு வரைக்கும் கோயில் நிலத்தை பொறுத்தளவு மக்கள் உள்ளே போக முடியல, பட்டியலின மக்கள், அது பிற்படுத்தப்பட்ட மக்கள் தான் இருக்குது. அதேமாரி நில உச்சவரம்பு நிலங்கள் கொடுக்குறாங்க, மக்கள்கிட்ட போய் சேரல. அதெல்லாம் பல ஆயிரம் ஏக்கர் இருக்குது. நீங்கள் இது எடுத்துட்டிங்கன்னா காங்கேயம் சுப்பிரமணிய சாமி கோயில்னு ஒரு கோயில் இருக்குது, 10,000 ஏக்கர் இருக்குது அந்த கோயிலுக்கு மட்டும். இல்லை ஒரு கோயிலுக்கு அந்த 10,000 ஏக்கர் யார்கிட்ட இருக்குது? அங்கே இருக்க குறிப்பிட்ட ஒரு கவுண்டர் சமூகத்திட்ட தான் இருக்குது, பண்ணாடின்னு சொல்கிறாங்க அவரை, அவர்கிட்ட தான் இருக்குது. அவர் தான் அது தீர்மானிக்கிறாரு. அந்த 10,000 ஏக்கரை 10,000 குடும்பங்களுக்கு பிரித்து கொடுத்தா கூட அந்த அங்கே இருக்கிற SCBC எல்லாமே வளர்ச்சி பொருளாதார ரீதியாக வளர்ச்சி அடைவாங்களே. ஆனால் இல்லையே. இது மாதிரி எல்லா நிலங்களும் தான், பூமிதான் நிலங்களாக இருந்தாலும் சரி, நில உச்சவரம் நிலங்களாக இருந்தாலும் சரி, தரிசு புறம்போக்கு நிலமாக இருந்தாலும் சரி, எல்லா விதமான நிலங்களும் ஒரு குறிப்பிட்ட நம்ம கையில் தான் இருக்குது. அது பார்த்து நீங்கள் கணக்கு போட்டிங்கன்னா பல ஆயிரம் ஏக்கர் போகும். இந்த பல ஆயிரம் ஏக்கர் நிலங்களை வந்து மீட்டு கொடுக்கக்கூடிய விஷயங்கள் சாத்தியம் நினைக்கிறீங்களா? இல்லை, இப்போ நீங்கள் அதுக்கு நல்ல உதாரணம் சொன்னீங்க. கோயில் நிலங்கள் மட்டும் எப்படி மீட்க முடியுது? ஏன்னா எங்களுடைய கேள்வியும் சந்தேகங்களும் தான். நான் அதான் சொல்கிறேன், கோயில் நிலங்கள் மீட்கிறாங்க, அதை தான் நான் சொல்ல வந்தேன். இப்போ கோயில் நிலங்கள் மட்டும் அவங்க மீட்க முடியுதுன்னா அது ஈஸியாக அவங்க லாஜிக் இந்து மதம் கடவுள் நம்பிக்கையில் பண்ணுறாங்க. அவங்க RSS பயந்து பண்ணுறாங்களா, பின்னாடி போகிறாங்களா, நான் அந்த விவாதத்துக்குள்ளே போக விரும்பலை, அந்த இதில் பண்ணுறாங்க. ஆனால் இந்த நிலங்கள் வரையில் இது மக்களுடைய சர்வைவில் தீர்மானிக்கக்கூடியது, அது வேறு இது வேறு. அப்போ அந்த சர்வைவில் தீர்மானிக்க நிலத்தை மக்கள் போய் சேரக்கூடாது. இன்னும் மக்கள் வந்து அடிமைகளாக இருக்கணும், இலவச வீட்டு மண்ணப்பட்ட பெட்டிஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கணும், செத்து போனால் சுடுகாடு இல்லாமல் இருக்கணும், புதைக்கிற சுடுகாடு கூட இல்லாமல் இருக்கணும். இதுதான் நவீன இந்தியா, சமூக நீதியான திராவிட மாடல் அரசு. இதுக்கு வந்து அதிமுக திமுக ரெண்டும் ஒன்று தான்றீங்களா? டெஃபினெட்லி ரெண்டும் ஒன்று தான். ஆனால் அதிமுக சரியில்லைன்னு சொன்னால் திமுக தேர்ந்தெடுத்தோம். இப்போ நாங்களாம் அதில் தேர்ந்து தான் வந்து ஓட்டு போட்டோம். ஆனால் இது இவங்க அதை விட மோசமாக இருக்கிறாங்க. இப்போ சமூக நீதி பேசக்கூடிய திராவிட மாடல் அரசு அதை விட மோசமாக இருக்கு. அப்போ யார் தான் தீர்மானிக்கக்கூடிய மாற்றம்? மக்கள் இருந்தால் எழும்பணும். விஜய் வராரு, விஜய் ஏதாவது செய்வார், மக்கள் இருந்தால் எழும்பணும். விஜய் வந்து தீர்த்துருவாரா அப்படின்னா அதுக்கு என்னால் பதில் சொல்ல முடியாது. மாற்றம் தேவை, அந்த மாற்றம் மக்கள்கிட்ட இருந்து எழும்பணும். அதான் மாற்றம் என்பது வந்து இப்போ அதிமுக திமுக தான் மாறி மாறி இங்கே ஆட்சியில் இருக்காங்க. ஆமாம், ரெண்டு பேருமே பண்ணலைன்ற பட்சத்தில் புதுசாக வரக்கூடிய காங்கிரஸும் பண்ணலை, கம்யூனிஸ்டும் தான் பண்ணலை. அவங்களாம் இப்போ ஒரு கட்சியோட டிஃபெண்ட் பண்ணியே தான் டிஃபெண்ட் பண்ணி இருந்தாலும் இப்போ காங்கிரஸ் ஆட்சியில் இருந்துச்சுல தமிழ்நாட்டில், பண்ணலை. புதிய மாற்றங்கிறது விஜய் மட்டும் இல்லை, வேறு யார் வேணால் வரலாம் இளைஞர்கள். விஜய் மட்டும் இன்னைக்கு வந்து விஜய் வந்திருக்கிறாரு, அவர் விஜய் மட்டும் நம்ம உதாரணம் சொல்கிறத விட யார் வேணாலும் வரலாம். விஜய் நம்புகிறாங்கன்னா அந்த இளைஞர் வாக்களிக்க போகிறாங்க, அவர் வந்து செய்யலாம், அடுத்த மாற்றத்தை நோக்கி தான் நகர போகிறாங்க. திரும்ப அவருக்கு மட்டும் எழுதி கொடுத்தது இல்லையே, பட்டா இல்லையே, தமிழ்நாடு விஜய்க்கு மட்டும் எழுதி கொடுத்தாருக்கு இல்லையே.
இன்றைக்கி சூழல் மாறுது, இன்றைக்கி இருக்க இளைஞர் மனநிலை மாறுது. அவனுக்கு வேலை வாய்ப்பு இல்லை, படிச்சிருக்கான், ஐடி கம்பெனியில் குறைஞ்ச சம்பளம் கொடுக்குறான், ஐடி கம்பெனியில் ஒர்க் லோடு அதிகமாக இருக்குது, மன உளைச்சல் அதிகம் இருக்குது. இன்றைக்கி எல்லாமே கல்வி நிறுவனங்கள் தனியார் மயமாயிடுச்சு. அப்போ இந்த சூழலில் இளைஞர் என்ன செய்வான்? அதான் மாற்றத்தை தூக்கி நகர்றான். மாற்றம்னா எந்த மாதிரி மாற்றத்துக்கு நகர்றான்? அரசு என்ன வேணாலும் நிகழலாம். அப்போ இப்போ பட்டியலின மக்களுக்கு ஒரு ப்ராப்பரான நியாயங்கள் கிடைக்கவில்லைன்னு சொல்கிறீங்க. கண்டிப்பாக சொல்லுவேன், அதில் எனக்கு எந்த மாற்று கருத்து இல்லை. அப்போ இதுக்கு வேறு மாதிரியான ஐடியா, வேறு ஏதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஏதாவது வச்சுருக்கீங்களா? இது எப்படி மீட்கிறது? சட்ட போராட்டங்கள் மூலமாகவே இதை மீட்க முடியுமா, இல்லை அரசியல் கட்சிகள் அணுகி மீட்க முடியுமா, இல்லை பெரிய போராட்டம் புரட்சி வெடிச்சு நீக்க முடியுமா? ரெண்டு விஷயம். அதான் நீங்கள் சொல்ல 3 விஷயம் நீங்களே முன் வச்சுட்டீங்க. சட்ட போராட்டம்னு சொல்லிட்டீங்க. உச்ச நீதிமன்றம் உத்தரவு போட்டுருச்சு பஞ்சம் நிலத்தை மீட்டு கொடுக்கணும் அப்படின்னு. உயர் நீதிமன்றமும் 3 தீர்ப்பு சொல்லியிருக்கு, இன்னைக்கு வரைக்கும் மீட்கலை. சரி, அரசியல் கட்சியில் போலாங்கிறோம். சில திமுக கூட்டணியில் இருந்து அந்த கோரிக்கை வைக்கிறாங்க, கமிஷன் போடுறாங்க. அதிமுக கூட்டணியில் இருக்கிறவங்கன்னா அம்மையார் கமிஷன் போட்டாங்க. எந்த கமிஷன்? இது வரைக்கும் 6 கமிஷன் போட்டிருக்காங்க. திமுக பில்லும் கமிஷன், அதிமுக பில்லும் மாறி மாறி கமிஷன் போடுறாங்களே தவிர கமிஷன் எந்த வேலையும் செஞ்சுருக்காண்டா இல்லை. அப்போ அரசியல் ரீதியாகவும் இல்லை. 3ஆவது சொன்ன விஷயந்தான், மக்கள் போராட்டங்கள் மட்டும் தான் தீர்மானிக்கும். அந்த மக்கள் எழுச்சிக்கு மக்களை தயார்படுத்தணும். இப்போ இந்த 2 அரசுகளுமே, அதிமுக திமுக 2 அரசுகளுமே தலித் மக்களுக்கு பெருசாக எதுவும் பண்ணலை. இந்த நில மீட்பு நிறைய விஷயங்கள் இப்போ நீங்கள் முன்னெடுத்து சொல்லியிருக்கீங்க. இன்னும் வேறு என்னென்னலாம் இவங்க பண்ணலை அதுன்றதை கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள். இல்லை, அடிப்படையில் 2 விஷயம். ஒன்று 2021-22 நிதி ஆண்டில் பார்த்தீங்கன்னா பட்டியலின மக்களுக்கு 4193 கோடி பட்ஜெட் ஒதுக்குனாங்க. ஆனால் 4 ஆண்டு கழித்து 5ஆம் ஆண்டு இப்போ நிறைவு 26-27 பார்த்தீங்கன்னா வெறும் 3169 கோடி, 100 கோடி ரூபா பட்ஜெட் குறைஞ்சிருக்கு ஆதிர மானியத்துறைக்கு மட்டும். ஆண்டுக்கு நம்ம கேள்விப்படுற விஷயம், உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம், ஆண்டுக்கு 10% உயரும் பட்ஜெட். ஆனால் இது ஆண்டுக்கு 20% டிகிரிஸ் ஆகிட்டு இருக்கு. அப்போ இந்த ஒரு உதாரணமே போதும், திராவிட மாடல் அரசு எதுவும் செய்யலை அப்படிங்கிறது ஒரு உதாரணத்துக்கு. சமீபத்திலோட கலைஞர் மகளிர் உரிமை தொகை அப்படிங்கிற ஒரு திட்டம் இரவோடு இரவாக அப்படியே ஸ்டாலின் கையெழுத்திட்டோன்னே 7000 கோடி பறந்துச்சு. எல்லார் அக்கௌண்ட்டுக்கும் 5000 ஏற்றினாங்க. நம்ம அதை ஏற்றின தப்புலாம் சொல்லலை. உழைக்கும் மக்கள், ஏழை மக்களுக்கு அவங்களுக்கு போய் சேர்றது நல்ல விஷயம். ஆனால் 2021 ஆட்சிக்கு வந்தோடனே நீங்கள் நடைமுறைப்படுத்த வேண்டிய திட்டத்தை 2023 நடைமுறைப்படுத்தினீங்க. நம்பர் 1. 2 ஆண்டுகள் செய்யவே இல்லை. 29 மாதங்கள் இந்த திட்டம் கிடப்பில் போடப்பட்டாங்க. 2029 2026 வரைக்கும் ஒவ்வொரு ஆண்டும் கோடை மாதம் வருது. இந்த ஒவ்வொரு கோடைக்கும் 2000 கொடுத்துருக்கணும், கொடுக்கலை. ஆனால் இந்த முறை மட்டும் 3 மாத நிதியை கொடுத்து கோடை நன்கொடையாக 2000 கொடுக்குறீங்க. அப்போ என்ன அதோடைய நோக்கம்? 1. அப்போ இந்த நிதி எங்கேருந்து வந்துச்சுன்னு பார்த்தா, ஆட்சியில் ஒரு தகவல் உரிமை சட்டத்தை ஒரு நண்பர் வாங்குறாரு. அது முழுக்க முழுக்க பட்டியல் பழங்குடி மக்களுக்கான சிறப்பு உட்கூறு திட்ட நிதியிலிருந்தே எடுக்கப்பட்டிருக்கு. 13000 கோடி எடுக்கப்பட்டிருக்கு. அந்த 13000 கோடி எடுத்த பணத்தில் தான் இந்த 7000 கோடி அந்த நைட்டோட நைட்டாக மாற்றினது. அப்போ பட்டியலின மக்களுக்கு ஒரு வகையில் நிதியை குறைக்கிறாங்க, ஆண்டுக்காண்டு பட்ஜெட் கூட்டல நிதியை குறைக்கிறாங்க. இன்னொரு வகை பார்த்தோம்னா, கொடுத்த நிதியை முறையாக அந்த மக்களுக்கு செலவிக்காமல் வேறு திட்டங்களுக்கு இவங்க கொண்டு வர ஸ்பெஷல் திட்டங்கள். இப்போ மகளிர் உரிமை திட்டங்கிறது முதல்வர் கூட நல்ல சிறப்பான வரவேற்க திட்டம். அதுக்கு நிதி ஆதாரத்தை நீங்கள் தானே உருவாக்கணும். இன்னொருத்தவங்க நிதி எடுத்து எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு கேட்குறீங்க. ஆமாம், தப்பு இல்லை அது. ஏன்னா இந்த மக்களுக்கு நீங்கள் சொன்ன திட்டங்களை என்ன நடைமுறைப்படுத்தலை. 2001 நீங்கள் ஆட்சி பொறுப்பேற்றுன சட்டம் 110 விதிகள் ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்துகிறாங்க. என்ன சொல்கிறாங்க? ஆண்டுக்கு ஒரு மாவட்டத்திற்கு ஒரு திருமண மண்டபம் கட்டி கொடுக்கப்படும். அந்த திருமண மண்டபம் 25 லட்சம் ரூபாயில் கட்டி கொடுக்கப்படும் பட்டியலின மக்களுக்கு. 5 ஆண்டுகள். இப்போ எத்தனை திருமண மண்டபம் ஆச்சு? 36x5. ஆனால் 2024 தகவல் உரிமை சட்டத்தில் கேட்குறோம், ஆதித்த நலத்துறை இயக்குனர் அலுவலகத்தில் அவங்க சொல்கிறாங்க, பயனாளிகள் பட்டியல் தயார் செஞ்சிட்டோம். ரொம்ப வருத்தத்தக்க விஷயம் அதுதான். பயனாளிகள் பட்டியல் தயார் செஞ்சிட்டோம், ஆனால் நிதி இது வரைக்கும் அரசு ஒதுக்கலை. இது பார்த்தீங்கன்னா நீங்கள் அவங்களே ஒரு திட்டத்தை அறிவிக்கிறாங்க.
அந்த திட்டத்துக்கு வந்து பயனாளிகள் அந்த இடம் தேர்வு செஞ்சிடறாங்க, எந்த மாவட்டத்தில் எந்த ஊரில் கட்டணும் அப்படின்ட்டு. ஆனால் நிதி ஒதுக்கல, 5 ஆண்டுகள் நிதி ஒதுக்கல, ஒரு மாவட்டத்தோட கட்டடம் கட்டலை. இப்போ சென்னையில் இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10-15 மண்டபங்கள் ரொம்ப எல்லாம் பட்டியலின மக்கள் வசிக்கிற பகுதியில் தான் திறந்துருக்காங்க. இதெல்லாம் எந்த கணக்கில் வரும்? இது அது அவங்கள தான் கேட்கணும். நாங்கள் கேட்குறது நீங்கள் 110 விதி நீங்கள் சொன்ன மாவட்டத்துக்கு ஆண்டுக்கு ஒரு மண்டபம். எங்களை மாதிரி கேள்வி நிறைய எழுப்பினப்பவும் கூட எங்கள் ஒரு 10 மண்டபத்தை கட்டி கூட கணக்காட்டலாம். அது தப்பு இல்லை. நீ திட்டம் என்ன சொல்கிற, அதுக்கான விதிமுறை என்ன போட்டிருக்கிற, அதை நடைமுறைப்படுத்தணும்ல. சென்னை நகரம் மட்டும் பட்டியலின மக்கள் இல்லையே. சென்னை நகரத்தில் இருக்க பட்டியல் மக்கள் பூரா தான் நீங்கள் அடித்து காலி பண்ணிட்டீங்க சிங்கார சென்னைங்கிற பேரில். எங்கேயே கண்ணகிரி செம்மஞ்சேரியில் இருக்கிறாங்க. இப்போ இங்கே டவுனில் நீங்கள் மண்டபம் கட்டி யாருக்கு பண்ணியாது? யாருடைய பணம் யாருக்கு பயன்பட போகுது? ஏன்னா உங்கள் திட்டமே வந்து ஃபெயிலியர் ஆகி போச்சுல்ல. இது ஒரு விஷயம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த மயானம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பல கிராமங்களில் மயானம் இன்றைக்கு வரைக்கும் இல்லை, 75 ஆண்டுகளாக இல்லை. இந்தியா சுதந்திரமானதுக்கப்புறம் இன்றைக்கு வரைக்கும் அது கடுமையாக தலித்து விடுதலைக்கும் போராடிட்டு இருக்கு. ஏன் 2023 24 வள்ளுவர் கூட்டத்தில் அண்ணன் எழுச்சி தமிழர் நிறைவுரையாற்றினார். ஒரு நாள் தொடர் உண்ணாவிரதமே இருந்தோம். பட்டியல் மக்களை விடப்பான் மயான அவலங்களை பேரில். மயானம் பல ஊரில் இல்லை. மயானம் இருந்தால் ஆக்கிரமிப்பு இருக்குது. ஒரு சில இடங்களில் மயானம் இருந்தால் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிடையாது, ரோடு இருக்காது. ஏன்னா நீ பார்த்துருப்பீங்க பல இடங்களில் பாலத்தில் இருக்குவாங்க, வயலில் தூக்கிட்டு போவாங்க. அப்போ இதெல்லாம் இல்லை அப்படிங்கிறது தொடர்ந்து வலியுறுத்திக்கிட்டு வந்துட்டு கடந்த ஆண்டு அந்த துறையினுடைய அமைச்சர் மரியாதைக்குரிய டாக்டர் மதிவேந்தன் வீடு முற்றுகையிட்டோம். நாங்கள் அரசு இல்லை முற்றுகை போராட்டம் நடத்துகிறோம், கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்துகிறாரு. அவர் சொல்கிற பதில் கேட்டிங்கன்னா ஆச்சரியமாக இருந்துச்சு. நிதியே இல்லை நாங்கள் செய்கிறதுக்கு. அப்புறம் எப்படிங்க 13,000 கோடி வந்து சிறப்பு உட்கூறு திட்ட நிதியை இதுக்கு மாற்றினீங்க? ஒன்றும். இன்றைக்கி இருக்கக்கூடிய ஆதோட வெல்ஃபேர் ஸ்கூல்ஸ், ஆனால் அவங்க சொல்கிறாங்க நாங்கள் கல்வியில் எல்லாத்தையும் நாங்கள் சாதிச்சிட்டோம். இல்லையே, 30,000 மாணவர்கள் இன்றைக்கி வந்து பிரேக்கப்பில் இருக்காங்க தமிழ்நாட்டில் ஆதோட வெல்ஃபேர் ஸ்கூலில். அப்படியா? ஸ்ட்ரென்த் குறையா இருக்குது, ஆசிரியர் ஸ்ட்ரென்த் குறையா இருக்குது. அங்கே தங்கிப்பு விடுதி மாணவர்கள் தங்கி படிக்கும் சரியான உணவு கிடையாது. புதுக்கோட்டையில் கடந்த மாதம் பார்த்தீங்கன்னா அந்த உணவுக்கு உரிய மாதாந்திர பணம் கொடுக்காதனால கஞ்சியும் ஊறுகாயும் சாப்பிட்ட வரலாறு தொலைக்காட்சியில் வெளியே வந்துச்சு. அப்போ இதெல்லாம் எப்படி பார்ப்பீங்க? இது மாதிரி நிறைய விஷயம் சொல்லுங்கள். அதான் கண்டிப்பாக. அப்போ நீங்கள் உங்கள் நிதியை உங்களுக்கு பயன்படுத்தினா ப்ராப்பராக இருக்கும் அப்படின்றது தான் உங்களுக்கு. ஆமாம், எங்கள் நிதியை எங்களுக்கு செலவில் செஞ்சாலே போதுமான விஷயம். 2021-20 நீங்கள் தான் வாரீங்க, 4,000 கோடி நீ ஒதுக்குறீங்க. 2027 அதை போய் 3,000 கோடியாக மாறுது. அது 1,000 கோடி குறையுது. அப்போ 5 வருஷத்துக்கு கூட்டிகிட்டு தானே இருக்கணும். ஒரு பக்கம் குறையுது, இன்னொரு பக்கம் மத்திய அரசு. இந்த விஷயங்கள் நீங்கள் சொல்கிறதெல்லாம் இப்போ உங்கள் இதில் இருக்க தொல் திருமாவளவன் இருக்கால் அவருக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும். அவர் வந்து அதை கண்டித்து எதுவும் எல்லாருக்கும் தெரியும். நாங்கள் அரசியல் சாயத்தில் இல்லை, எந்த கட்சியிட்டும் போய் சீட்டு பேச போகிற நோக்கம் இல்லை, சட்டமன்ற உறுப்பினராலும் பாராளுமன்ற உறுப்பினர் நோக்கம் இல்லை. எங்கள் நோக்கம் வந்து இந்த மக்களுக்கான அடிப்படை உரிமைகளை பெற்றுக் கொடுக்கணும், இவங்களுடைய மனித உரிமை பாதுகாக்கப்படணும். சரி, இப்போ இந்த உங்கள் நிதியை எடுத்து செலவு செய்கிறது வந்து ஒரு தவறு அப்படின்ற பட்சத்தில் இதை நம்ம கோர்ட்டுகளை போயிட்டு கேட்க முடியாது வாய்ப்பு இல்லை. நான் வந்து புகாராகவே கொடுத்துருக்குறேன். புகாரை கொடுத்து பிரைம் மினிஸ்டருக்கு ஜனாதிபதிக்கெல்லாம் போயிருக்கு. பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸில் நம்பர் ஆகிருக்கு அந்த பெட்டிஷனு. கண்டிப்பாக விசாரணைக்கு வரும். எங்கள் தரப்பில் நாங்கள் என்ன செய்யணுமோ அதை செஞ்சுட்டு தான் இருக்கிறோம். நீங்கள் ஆமாம். அப்போ இதுக்கு வந்து ஒரு ஆர்டர் மாதிரி போடுறாங்க, இந்த நிதியை எடுத்து பண்ணது தப்பு அப்படின்ற மாதிரி வந்து வரும் பட்சத்தில் என்ன மாதிரியான ஆக்ஷனாக இருக்கும்? இந்த ஆர்டரை வந்து அவங்க ரெக்கவரி பண்ணி தான் தீரணும். இது வந்து இப்போ இந்த ஆட்சின்னு இல்லை, இப்போ அடுத்து யாராவது மாறினாங்களா கூட இந்த மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்படும் நினைக்கிறீங்களா? இல்லை இது இப்படியே தான்? இல்லை, அது மாறக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த முயற்சி இப்போ நாங்கள் எடுக்கிறோம். இது மாதிரி ஏன்னா ஏற்கனவே அதிமுக பிள்ளை இது எடுத்திருக்காங்க, அவங்களும் எடுக்கலாம் சொல்ல முடியாது. ஏன்னா கலைஞர் பிள்ளை ஏற்கனவே எடுத்தாங்க. கலைஞர் பிள்ளை சமத்துவபுரத்துக்கு திட்டத்துக்கு நிதியை மாற்றி தான் அப்போ இருந்த காங்கிரஸ் மத்திய அரசு வந்து கண்டுபிடிச்ச ஆடிட்டிங்கில் கண்டுபிடிச்சாங்க. ஹைதராபாத் நடந்த ஆடிட்டிங்கில் கண்டுபிடிச்சு அப்புறம் வந்து அதை அப்படியே சமாளித்து அதை வந்து முடிச்சுட்டாங்க. அதிமுக பிள்ளையும் நிதி எடுக்கப்பட்டிருக்கு. இப்போ பகிரங்கமாக எங்களுக்கு வருத்தமே என்னன்னா, எங்களால் உருவாக்கப்பட்ட சமூக நீதி அரசுன்னு சொல்லக்கூடிய திராவிட மாடல் அரசு எங்களுக்கு எதிராக நிற்கிது அப்படிங்கிறது தான் வேதனையாக இருக்குது.
இதை நீங்கள் வந்து முதல்வர் நாலேஜ் கொண்டு போயிருக்கீங்களா? போராட்ட வாயிலாக இல்லை தனிப்பட்ட முறையில் அப்பாயின்மெண்ட் வாங்கி பார்த்து சொல்லியிருக்கீங்களா? சார், முதலமைச்சருக்கெல்லாம் பல முறை சீஃப் செக்ரட்டரிக்கே 3 முறை கடிதம் எழுதிருக்கேன், அப்பாயின்மெண்ட் கேட்டு கொடுக்கல இது வரைக்கும். சீஃப் செக்ரட்டரிக்கு முதலமைச்சருக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருவாங்களா? இல்லை, பல்வேறு விஷயங்களை முன்னெடுத்து நீங்கள் போராடக்கூடிய ஒரு முக்கிய அமைப்பாக இருக்கு இல்லையா? நிறையா பண்ணிட்டோம். அதான் சொல்கிறோம்ல, தலைமைச் செயலர் முற்றுகை நடத்தியிருக்கோம், செக்ரட்டரியேட் இது நிலநிறுவ ஆணையர் முற்றுகை நடத்தியிருக்கோம், ஆதிதிர நலத்துறை டைரக்டர்ஸ் முற்றுகை நடத்துகிறோம். தொடர்ந்து போராட்டங்களை நாங்கள் நடத்திட்டு இருக்கோமே தவிர நாங்கள் அதை வந்து பின்வாங்கல இது வரைக்கும். ஏன்னா இவங்ககிட்ட அதான் நாங்கள் அமைச்சர்கிட்ட பேசுகிறோம், இந்த துறை அமைச்சர்கிட்ட பேசுகிறோம், நிதி இல்லைங்கிறாரு. அப்புறம் இதை போய் திரும்ப முதலமைச்சர் ஏன்னா துறை அமைச்சர் ஒரு போராட்டம் நடத்துகிறோம், அவர் வீடு முற்றுகைங்கிறது போஸ்டர் நோட்டீஸ் அடித்து விட்டு உளவுத்துறை தகவல் நிச்சயமாக முதல்வர் கவனம் போகாமல் இருக்குமா? அது கண்டிப்பாக. அப்போ அவங்க வந்து ஒரு முடிவு எடுத்திருக்கணும்ல, எடுக்கலையே, முடிவு எடுக்கலையே. அப்போ இதுக்கெல்லாம் என்னதான் தீர்வு? மக்கள் போராட்டம் மட்டும்தான். இந்த உங்கள் மக்கள் எல்லாமே பல்வேறு கட்சிகள் அமைப்புகளில் பிரிந்து இருக்காங்க. கண்டிப்பாக இவங்க எல்லாருமே ஒன்றிணைகிறது பெரிய ப்ராசஸாக இருக்கும். நிச்சயமா. அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த மக்கள் என்னைக்கு இதை முழுமையாக உணர்ந்து வந்து போராட்டம் போய் இல்லை இப்படி நம்ம எல்லாமே சொல்லிட முடியாது. இப்போ நேற்று நடந்த நிகழ்வு கூட என்னை பார்த்தா எனக்கு வந்து உண்மை ஒரு திருப்தி எழுச்சி நிகழ்ந்துச்சு. ஏன்னா ஈரோட்டிலேருந்து சத்தியமங்கலங்கிறது ஏறக்குறைய ஒரு 600-200 கிலோமீட்டர் அப்பால் இருக்க ஊர். இப்போ அங்கேருந்து நேற்று ஒரு 100 பெண்கள் ஆண்கள் இங்கே வந்து சென்னைக்கு வந்து முற்றுகை போராட்டம் நடத்திட்டு போகிறாங்கன்னா இப்போ தானே மக்கள்கிட்ட அந்த வந்து அது மீதான ஒரு கவனம் செலுத்தப்பட்டிருக்கு. அப்போ இங்கே 100 பேர் அங்கேருந்து வராங்கன்னா இதே ஈரோடு நடத்தினா 500 பேராக மாறும்ல, சேலத்தில் நடத்தினா 500 பேராக மாறும்ல. அந்த எழுச்சி தான் மக்கள் அணி திரட்ட முடியும். இது கண்டிப்பாக அந்த எழுச்சியை வந்து உருவாக்க விட்டுருவாங்களா அரசியல்வாதிகள்? தடுப்பாங்க, அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. ஒன்றும் சாதி ரீதியாக தடுப்பாங்க. இப்போ ஏற்கனவே உற்சாதி அது சீவப்பட்டிருக்கு. பட்டியல் மக்களுக்குள்ளே நீ அருந்ததிர் பெரிய ஆள், பல்லர் பெரிய ஆள், பறையர் பெரிய ஆளுங்கிற அந்த உற்சாதி சீவல் நடந்துட்டு தான் இருக்குது. அதை தாண்டித்தான் நாங்கள் ஒருங்கிணைக்கின்ற வேலையை தலித்து விடுதலை செஞ்சிட்ருக்கு. இது தலித்து விடுதலை ஒரு தனிப்பட்ட சமூகத்துக்கான இயக்கம் இல்லை, ரொம்ப தெளிவாக சொல்கிறேன், அனைத்து சமூகத்துக்கான. ஆமாம். இப்போ தலித் அல்லாதவர் மற்றவங்களுக்கு என்ன மாதிரி பிரச்சனைகள்லாம் நீங்கள் தலித் அல்லாதவங்களுக்கு உதாரணத்துக்கு போனீங்கன்னா மதுரையில் 90களில் ஒரு ஐயர் அவர் நிலத்தை வந்து ஒரு பல்லர் சமூகத்தை சேர்ந்தவர் ஆக்கிரமம் பண்ணிடுறாரு, ஒரு 5 ஏக்கர். அவரால் ஒன்றுமே பண்ண முடியல. இப்போ அவர் எங்கிட்ட வாராரு, எங்கிட்ட முறையை வந்து கொடுக்குறாரு, ஆவணங்களை பரிசீலனை பண்ணுறோம். அப்போ நாங்களே கலெக்டரேட் நேராக பார்த்து ஆர்டிஓ தாசில்தாரை பார்த்து அந்த ஆக்கிரமிப்புலேருந்து அப்புறப்படுத்த நிலத்தை மீட்டு கொடுத்துருக்கோம். அவர் ஐயர் நாங்கள் பார்க்கல, அதில் ஐயர்னு பார்க்கல. அதே மாதிரி இப்போ ஒரு 3 ஆண்டுகளுக்கு முன்னாடி கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி பக்கத்தில் வெங்கக்கல்பட்டின்னு ஒரு ஊர். அந்த வெங்கக்கல்பட்டியில் கவுண்டர் சமூகத்திற்கும் நாயக்கர் சமூகத்துக்கும் பொது மயானம் இருக்குது. அந்த பொது மயானத்தை கவுண்டர் சமூகமே ஆக்கிரமிப்பு பண்ணுது. 25 ஆண்டுகள் அவங்களால ஒன்றுமே செய்ய முடியலை. அப்புறம் என்கிட்ட வராங்க, நாங்கள் முறையாக பெட்டிஷன் கொடுக்குறோம், பெரிய விசாரணை அதுன்னு போது அலக்கையில் 4.5 ஏக்கர் மயானம் மஞ்சள் வாழை நெல் போட்டிருக்கான். அடபாங்க உறுதிப்படுத்தப்படுது. அதான் வந்து ஆக்கிரமிப்பு திமுக மாவட்ட செயல் நேராக தலையிடுறாங்க அதில். இப்போ நாங்கள் மக்களை அணி திரட்டி பெரிய போராட்டத்தை நடத்தி மக்களை ஊரை விட்டு 8 கிலோமீட்டர் அப்பால் அரவக்குறிச்சி கொண்டுட்டு வரோம். குடும்பத்தோட ஆண்கள் பெண்கள் ஆடு மாடு அதில் பார்த்தீங்கன்னா சிறப்பு அம்சம் அந்த அதான் மக்கள் போராட்டத்துக்கான வெற்றி. ஒரு சலவைத்துறையில் தன்னுடைய கழுதையை ஓட்டிக்கிட்டு வந்தார், அதான் ஹைலைட் ஆச்சு. என்ன அப்படின்னா நாங்கள் மட்டும் இங்கே இருக்கிற அந்த கழுதைக்கு யார் பாதுகாப்பு அப்படின்னு 3 நாள் அரவக்குறிச்சியில் ஆண்கள் பெண்கள் ஒரே இடத்துல பொது இடத்துல படுத்து கிடந்தோம். அதுக்கப்புறம் அரசு இறங்கி வந்துச்சு, 3 மணி நேரத்தில் ஜேசிபி வச்சு எல்லாத்தையும் பிடிங்கி எரிஞ்சாங்க. இன்றைக்கி அந்த மயானமாக இருக்குது. ஆக கவுண்டர் சமூகத்துக்கான மயானத்துக்கும் அதில் என் கூட ஒரு திருநாட்சம்லாம் போட்டாங்க என் மேலே, அதுதான் சந்திக்கிறோம். வழக்குகளும் இருக்குது. அது சந்திச்சா இது மாதிரி விஷயம் செய்யல வழக்கு வரத்தானே செய்யும். அரசை எதிர்த்து போராடல வழக்கு வராமல் என்ன செய்யும்? திருநாட்சம்ன்றது ஒரு கொலை முயற்சி அது போட்டாங்க. அது போலீஸே பர்பஸ் அந்த மக்கள் அணி திரட்டி கொண்டு போனதுக்காக ஒருத்தர் போலி கம்ப்ளைண்ட் கொடு வச்சு நான் அவங்களை அடிக்க போனதாகவும் கொலை முயற்சி வழக்கு என் மேலே போட்டாங்க. நான் அன்றைக்கி இந்த சம்பவத்திலே ஊரில் இல்லை, நான் மதுரையில் இருந்தேன். அது நீதிமன்றம் தானே அப்புறம் அந்த வழக்கத்தை வந்து தள்ளுபடி பண்ணும். அவங்க சொல்லியே தான் போட்டாங்க போலீஸ், சார் உங்கள் மேலே வந்து பழிவாங்கிறதுக்காக அந்த வழக்கு அப்படின்னு போலீஸே சொல்கிறாங்க. ஆமாம், பகிரங்கமாக சொன்னாங்க. சுப்பிரமணியம் ஒரு இன்ஸ்பெக்டர், அவரும் அந்த வழக்கு போட்டார் என் மேலே. அப்போ பல்வேறு மக்களுக்காக போராடினாலும் பல்வேறு பிரச்சனைகளை நீங்கள் தாண்டி வந்துட்டு தான் இருக்கீங்க, வேறு வழியே கிடையாது சார்.
எல்லா இடத்துலையும் அரவங்குறிச்சி மாதிரி கிருஷ்ணகிரி மாதிரி ஒரு எழுச்சியான போராட்டத்தை நீங்கள் தமிழகம் முழுவதும் முன்னெடுக்கும் பட்சத்தில் தான் இதுக்கான தீர்வுகள் கிடைக்கும். நான் மட்டும் இல்லை, அதான் திரும்ப சொல்கிறேன், நான் மட்டும் எடுத்தால் பத்தாது. அந்தந்த பகுதியில் இந்த போராட்டம் வலுப்பெற வேணும். நிலைமீட்புக்கான போராட்டம், உரிமைக்கான போராட்டம் அந்தந்த மாவட்டங்களில் அந்தந்த பகுதியில் வலுப்பெறுகிற பொழுது தான் இது ஒட்டுமொத்த போராட்டமாக வரும். கருப்பியா தனிநபராலோ தலித்து விடுதலைக்கும் ஒரு தனி அமைப்பாலோ இதை சாதிச்சிட முடியாது. கண்டிப்பாக. ஆக அந்த ஒருங்கிணைந்த ஒத்த சிந்தனை உள்ளவங்கள ஒருங்கிணைக்கணும். இளைஞர்களை நம்ம ஒருங்கிணைக்க வேண்டிய அவசியம் இருக்குது. அது வட்டார ரீதியான அந்த போராட்டத்தை கட்டமைக்க வேண்டிய அவசியமும் இருக்குது. இப்போ நீங்கள் அதிமுக திமுக மாறி மாறி நம்ம குற்றமும் குறையும் சொல்லும்போது இப்போ புதுசாக இப்போ வரப்போகிற விஜய் குற்றமும் குறையும் சொல்லலை, செய்ய மறந்ததையும் செய்த தவறையும் தான் சொல்கிறோம். அதை எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். அது வேறு, ரெண்டுக்கு பொருளே வேறு. இப்போ அப்படி இருக்கும் பட்சத்தில் இப்போ புதுசாக யாராவது வரணும் அப்படின்னு நினைக்கும் போது இப்போ விஜய்னு ஒருத்தர் வராரு இல்லையா, அவருடைய அரசியல் நிலைப்பாடு எப்படி இருக்குன்னு இல்லை, இந்த உங்கள் அரங்கத்தில் நான் விஜய் பற்றி நிறையா பேசியிருக்கிறேன். விஜய் வாரத பற்றிலாம் நாங்கள் தவறுன்னு சொல்லலை. ஒரு சிலர் சொல்கிற மாதிரி அவர் சினிமாக்கார், அவர் ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லவில்லை. எம்ஜிஆர் அரசுக்கு வரல சினிமாக்காரன் தான் பேசினாங்க. ஜெயலலிதா அவன் அரசியலுக்கு வரல சினிமாக்காரின்னு தான் பேசினாங்க. விஜயகாந்த் அரசியல் வரல சினிமாக்காரன் தான் பேசினாங்க. அது வேறு. ஓட்டு போடுற மக்கள் தான் தீர்மானிக்கிறாங்க யார் வரணுன்ட்டு. அது அப்பாற்பட்ட விஷயம். விஜய் நல்லவராக மக்களுக்கான ஆட்சி அமைச்சா அவர் நீடிப்பார், இல்லைன்னா அவரை தூக்கிடுவாங்க. அவர் ஆட்சி அமைக்கக்கூடிய அளவுக்கு வருவார்னு நினைக்கிறீங்களா? நம்ம கையில் இல்லை, மக்கள் கையில் தானே. நீங்களும் ஒரு மக்கள் பிரதிநிதி தானே. அப்படி சொல்ல முடியாது இல்லையா? நான் மக்கள் பிரதிநிதி, நான் ஒரு ஆள் ஓட்டு போட்டு சேர்க்க முடியாது இல்லையா? நான் ஒரு ஆள் ஓட்டு சேர்க்க முடியாது. அவர் இப்போ என்ன பிரச்சனை அங்கே இருக்குன்னா, விஜய் நல்லவர், அதில் யாரும் மாற்று கருத்து இல்லை. ஆனால் விஜய்க்கு கீழே இருக்கக்கூடிய மாநில மாவட்டம் ஒன்றிய நகர் இருக்கு இல்லையா, இங்கே தானே பிரச்சனை ஆரம்பிக்குது. இங்கே தானே சாதி தலை தூக்கி ஆடுது. இங்கே தானே நிலப்பிரச்சனை எழும்புது. அங்கேயும் சாதிகள் பிரச்சனை இருக்குது. கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா இன்னைக்கு அவர்கிட்ட இருக்கிற எல்லா நிர்வாகியும் எங்கேருந்து செஞ்சு கொண்டு வந்தவங்க இல்லையே. ஏற்கனவே ஒரு இடத்துல இருந்து வந்தவங்க, அதிமுக இருந்து வந்தவங்களா இருக்கலாம், திமுக இருந்து வந்தவங்களா இருக்கலாம், கம்யூனிஸ்ட் வந்தவங்களா இருக்கலாம். இவங்க எல்லாமே ஏற்கனவே தான் அனுபவிச்ச சுகத்தையும் பாதுகாக்க வேண்டிய பணத்தையும் நிலங்களையும் பாதுகாக்க இன்னொரு தளத்தை நோக்கி நகர்றாங்க. அவ்வளோதான். அதுக்காக நம்ம இதில் ஒட்டுமொத்த விஜய் கீழே இருக்கிறவங்களும் மனநிலையோடு மாறணும், சமூக சிந்தனை வளரணும். அது வளர்ந்தால் நல்ல விஷயம். அது இப்போது லாஸ்ட் மீட்டிங்கில் கூட விவசாயிகளுக்கு பல்வேறு திட்டங்களை நான் செய்ய போகிறேன் அப்படின்றலாம் அறிவித்தார். அந்த மாதிரி அடுத்து ஒரு மீட்டிங்கில் தலித்து மக்களுக்கு நிறைய முன்னெடுப்புகள் செய்கிறோம், இப்போ நீங்கள் போராடக்கூடிய இந்த விஷயங்கள்லாம் ஏதோ ஒரு வகையில் அவர் காதுக்கு போய் இதெல்லாம் நான் முன்னெடுத்து நான் கண்டிப்பாக தீர்த்து வைப்பேன்னு சொல்லும் பட்சத்தில் நீங்கள் உங்களுடைய அரசியல் நிலைப்பாடு எப்படி இருக்கும்? அதான் நான் ஒரு சின்ன இளைஞர் ஒரு தம்பிகிட்ட பேசிகிட்டு இருந்தேன். அவர் ஒரு இளைஞர் தான். அவர் சொல்கிற வாதம் என்னென்னா, நான் முதல் சொன்னதான், நாங்கள் நீங்கள் படிச்சிருக்கோம், எங்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை, என் படிப்புக்கு ஏற்ற வேலை கிடைக்கல, அரசு வேலை எல்லாமே தனியார் மயமாயிடுச்சு. அப்போ நாங்கள் ரொம்ப விரக்தியில் இருக்கிறப்ப மாற்றத்தை நோக்கித்தான் நாங்கள் நகர்றோம். அது மாற்றம் இப்போதைக்கு விஜய் மாதிரி ஒரு ஆளாக தெரியுது. அப்படிங்கிறப்ப அவர்கிட்ட வைக்கிற கேள்வி, சரிங்க விஜய் இதெல்லாம் மாற்றிடுவாருன்னா எங்களுக்கு தெரியாதுங்கிறான். அப்போ என்ன செய்வீங்கன்னா, அடுத்து நாம் ஒரு மாற்றத்தை நோக்கி நகருவோம். ஸோ இப்போ இன்றைக்கி இருக்க இளைஞர் மத்தியில், அதான் இந்த விஜய் வருகைக்கு முன்னாடி பின்னாடி நம்ம கூட யோசிக்கலாம். விஜய் வருகைக்கு முன்னாடி மாற்றத்தை நோக்கிய ஒரு நகர்வு இளைஞர் மத்தியில் எழும்பலை. இன்னைக்கு தன்னெழுச்சியே எழும்பியிருக்கு. அது இன்னும் அவங்க ரசிகராகவே இருக்காங்களா? அவங்களுடைய செயல்பாடெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்க. அப்படித்தான் இருப்பாங்க. ஏங்க 75 வருஷம் கொட்டை போட்ட திமுகவிலே இன்னைக்கு அப்படி தான் இருக்கிறாங்க. அதிமுகவில் அப்படி தான் இருக்கிறாங்க. ஜெயலலிதா காலப்படி கும்பிட்டவங்களா இல்லையா? ஸ்டாலின் பின்னாடி ஓடுனவங்களா இல்லையா? இல்லையா? அப்போ அவங்க பாரம்பரியமாக அரசியலில் இருந்து பொறுப்பில் இருந்து சுகத்தை அனுபவித்து ஒரு கட்டமைப்பை வச்சுருக்குறாங்க, மாநில மாவட்டம் ஒன்றிய நகரன்னு. இப்போ எதுவுமே இல்லாமல் புதுசாக வரவங்க தானே அவங்களுக்கு வாய்ப்பு கொடுங்களேன், என்ன தப்பு இருக்குது அதில்? அதனால தான் அவங்க அப்படி இருக்காங்கன்றீங்களோ? கண்டிப்பாக. ஏதாவது விஜய்க்கான பிரச்சாரமாக எடுத்துக்கலாமா? வாய்ப்பு கொடுங்க. கண்டிப்பாக அது இல்லை, அப்படியும் இல்லை. நான் விஜய் என்ன சொல்லணும்னா, இருக்க கலை யதார்த்தத்தை சொல்கிறேன். அதுக்காக நான் விஜய் ஆதரவாளங்கிற இல்லை கிடையாது. இன்னைக்கு கலை யதார்த்தம் அப்படி இருக்கு. நாம் தமிழரோட சீமானுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கு? சீமான் எனக்கு அவர் ஒத்துப்பாத ஒரு தலைவர். ஏன்னா அவர் தமிழ் தேசியங்கிறாரு. அடிப்படையில் அவர் பிள்ளைகள்லாம் இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலில் படிக்கிறாங்க. அதனால் பல விஷயங்கள் இருக்குது அவர்கிட்ட, முரண்பட்ட விஷயங்கள் நிறையா இருக்குது. அதனால் அவரை பற்றி விவாதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்படி சொல்லிட்டீங்க. அவரும் அடித்தட்டு மக்களுக்காக நான் எங்கே பேசினார்? ஈரோட்டில் நான் தான் அவர் மேலே SC/ST ஆக்ட் எஃப்ஐஆர் போட்டோம். அருந்ததியரை பற்றி பேச. ஆமாம், அந்த வழக்கு முதல்ல முன்னெடுத்து நடத்தினது நான். அவர் எப்படி நீங்கள் அருந்ததிக்கு நல்லவருங்கிறீங்க? இப்போ
எஸ்சி மக்களுக்கு நல்லவருங்கிறீங்க? நல்லவர்னு சொல்ல, அவங்களுக்கான பிரச்சனைகளை நான் சரிங்க, இப்போ இந்த நாங்குநேரில் ஒருத்தனை வெட்டியிருக்கிறாங்க, போதை போட்டு வெட்டினாங்கன்றாங்க. ஏன் போதை போட்டு அவன் தெருவுக்குள்ள 4 பேர் வெட்டியிருக்கலாம்ல? போதை போட்டு எங்கே வெட்டுறான்? சேரியில் போய் வெட்டுறான். அதில் ஒரு வடமாநில இளைஞரும், அதில் ஒருத்தர் 2 பேரில் ஒருத்தர் பறையர், ஒருத்தர் வடமாநில இளைஞர். இதை ஏன் குறைஞ்சபட்சம் கண்டிக்கல விஜய்? சாரி, சீமான் தமிழ் தேசம் பேசுகிறவர், ஒரு பறையன் தமிழன் தானே. இன்னொருத்தர் கூட அவன் தொழிலாளி வடமாநிலத்தோட வச்சுக்குவோம் உன் பாலிசில். ஒரு தமிழனா போதை கலாச்சாரம் தமிழ்நாட்டில் பெருகி போச்சு, நீ மேடை நீ பேசுகிற, அது போதை கலாச்சாரத்தில் வெட்டியிருக்கான், செத்துருக்கிறான். அது குறைஞ்சபட்சம் அதை கண்டிக்கிற ஒன்று துப்பு இல்லையே சீமானோட. ஆமாம், அப்போ எப்படி சீமானை வந்து பட்டியல் மக்கள் தலைவரை ஏற்றுக்குவாங்க? ஒரு பக்கம் பறையரை நீங்கள் தூக்கி பேசுகிறீங்க, ஒரு பக்கம் பல்லரை தூக்கி பேசுகிறீங்க, ஒரு பக்கம் முத்துராமலிங்க தேவரை தூக்கி பேசுகிறீங்க. உங்களுக்கு எங்கெல்லாம் ஓட்டு வேணும் நினைக்கிறேன் அந்த சாதி தூக்குறீங்க நீங்கள். ஒருவேளை ஒரு ப்ராப்பர் அரசியல்வாதியாக இருக்காரோ? எல்லாரும் வேணுன்றதுனால எல்லாரும் வேணும்ல, சந்தர்ப்ப அரசியல்வாதி. இல்லை, யாருக்கிட்டையும் ஒரு கூட்டணி போகாமல் தனியாக கூட்டணி போக முடியாதுல்ல. எந்த தேர்தலுங்க அவர் இது வரைக்கும் 5 தேர்தல் சந்திச்சிருக்காரு. ஒரு தேர்தலில் அவரும் 5 முறை ஒரே வேட்பாளர் இருக்காங்களா தொகுதியில்? அவர் எல்லாத்துக்கும் வாய்ப்பு கொடுக்கணும். அப்படி இல்லை, எல்லாத்துக்கும் வாய்ப்பு. இந்த தொழில் நிற்கிறவன் வந்து அடுத்த தேர்தலில் நிற்க மாட்டான் அவர் கூட. எதனால? அது அவர் தான் கேட்கணும். அந்த வேட்பாளர் தான் கேட்கணும். அவர் மட்டும் தானே பாதி ஆண்கள் பெண்களுக்கு சீட்டு கொடுக்குறதா? நிறைய பாதி ஆண்கள் சீட்டு கொடுக்குறாரு. நீங்கள் இன்னொன்று கூடுதலாக கூட 35% பட்டியல் மக்கள் கூட சீட்டு கொடுக்குறாருன்னு வச்சுக்கிறோமே, அதை பாராட்டுவோம். ஆனால் அடிப்படையில் ஒன்று முரண்பாடு இருக்குல்ல. என்ன மாதிரி முரண்பாடு? அதான் சொல்கிறான், சாதியத்தை பேசுறது, தமிழ் தேசியம் பேசிட்டு பிள்ளைகளை பூரா வந்து இதில் படிக்க வைக்கிறது, ஆடு மாடு மேய்க்கிற போராட்டம் நடத்துகிறேங்கிற. ஓம் பிள்ளை ஆடு மேய்க்க சொல்ல, உன் மகனை ஆடு மேய்க்க சொல்ல, மரம் ஏறி கல் இறக்குன்ற, உன் குடும்பத்தில் அதை ஆரம்பி. உன் பிள்ளை மட்டும் இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் ஜைனீஸ் ஸ்கூலில் படிக்கணும், ஆனால் மற்ற பிள்ளை பூரா ஆடு மேய்க்கணும், மாடு மேய்க்கணும், பனைமரத்தில் ஏறி நொங்கு வெட்டணும், உனக்கு சாரம் இறக்கி கொடுக்கணும். அதானே? அப்போ இது எவ்வளோ மோசமான கலாச்சாரம். அப்போ இவர் எப்படி நாளைக்கு அரசியல் வந்தால் எப்படி மக்களை வழி நடத்துவார்? இவர் எங்கே சோசியல் ஜஸ்டிஸ் இருக்கும்? சோசியல் ஜஸ்டிஸ் இவர்கிட்ட இல்லை, சீமான்கிட்ட கிடையாது. இப்போ நான் சொன்ன உதாரணத்துக்கு நீங்கள் சொல்லுங்கள். இருக்கும்னா நான் ஏற்றுக்கிறேன், இல்லைன்னா அதுக்கு நீங்கள் விளக்கம் சொல்லுங்கள். கண்டிப்பாக நீங்கள் சொல்கிற விஷயங்கள் சிந்திக்க வேண்டிய விஷயங்கள் தான். ஆமாம். பட் அவருடைய நிலைப்பாடு இப்போ டோட்டலாக மாறி, ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது பெரியாரிசம் வந்தது. ஆமாம். அப்புறம் தமிழ் தேசியம் அதை மட்டும் கையில் வச்சுருக்காரு. இப்போ வந்து ஆர்எஸ்எஸ் உடைய சித்தாந்தத்தை கொஞ்சம் பாதி கொண்டு வந்துட்டார் உள்ள, அப்படி போயிட்டுருக்கிறாரு. அப்போ தலித்துக்கான முன்னெடுப்புகளே உங்களை மாதிரி அமைப்பு மட்டும்தான் போராட முடியுமா? இல்லை பெரிய தலைவர்கள் யாருமே இவங்களுக்காக வர மாட்டாங்க? பெரிய தலைவர்கள் வந்து அரசியல் ரீதியாக அவங்க பேசுகிறாங்க, போகிறாங்க, வராங்களே தவிர, அதான் சொன்னேன், களத்தில் என்ன அவங்க இறங்கி வேலை செய்ய முடியாது. பெரிய பெரிய தலைவர்கள்லாம் அந்த கட்சியை சார்ந்தவர்கள் அங்கே ஒருங்கிணைஞ்சு வேலை செய்ய வேண்டிய அவசியம், தேவையான அவசியமாக இருக்கு. ஏன் அந்த மாதிரி வரமாட்டாங்க? இப்போ திருமாவளவன் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு இருக்காரு லீடரா. இவரு கூட நீங்கள் போயிட்டு ஃபுல்லாக பேசி இந்த மாதிரிலாம் இருக்குது, வாங்க திமுக கூட்டணியில் இருக்காருன்னு வச்சுக்கலாம். ஜெகன்மூர்த்தியார் அதிமுக கூட்டணியில் இருக்காரு, என்ன குரல் கொடுக்குறாரு? சக்திதாசன் ஒருத்தர், சாரி சேக்கு தமிழரசன் 4-5 முறை சட்டமன்ற உறுப்பினர் அதிமுகவில், ஒரு நாள் சபாநாயகர். இது வரைக்கும் நாங்குநேரை பற்றி என்ன பேசியிருக்காரு? இப்போ நான் சொன்ன விஷயங்கள் வர அவர் ரோல் என்ன? அப்போ உங்கள் ஜாதிய அமைப்புள்ளவர்கள் அந்த தலைவர்கள்லாம் ஏன் ஒதுங்கி இருக்காங்க? என்ன காரணம்? அதை தான் சொன்னேன், முதலே சொல்லிட்டேன். உங்களுக்கு பதவி சுகம் ஒன்று இருக்குது. இந்த மக்களுக்காக போராடி தானே அந்த பதவிக்கு வராங்க. இல்லையே, மக்கள் அடித்தளத்திலிருந்து போராடி அவங்களாம் பதவிக்கு போகல. மக்களை காட்டி பதவி வாங்கினாங்களே தவிர, மக்களு கூட நின்று அடி வாங்கி போராட்டம் நடத்தி களத்தில் நின்று மக்கள் சார்பாக அவங்க வந்து சட்டமன்றத்துக்கு நாடாளுமன்றத்துக்கு போகல. மக்களை காட்டி போனாங்க, அவ்வளோதான். இவங்கெல்லாம் என் கூட இருக்கிறாங்க அப்படின்ட்டு, அவ்வளோதான். நானும் ஒரு எஸ்சி, மக்களை வச்சு ஆமாம் மேலே வந்துட்டாங்க. ஆனால் இவங்க யாரும் எந்த மக்களுக்காக, இந்த மக்கள்கிட்ட நிற்கலையே, அவங்க எதுவுமே செய்யலை. அதான் சார், இவ்வளோ விஷயம் இருக்குது. இப்போ அண்ணன் வந்து சேக்கு தமிழரசன் ரொம்ப பெரிய ஆள், சீனியர் எம்எல்ஏ, இவ்வளோ விஷயத்த பேச மாட்டேங்கிறாரு. சட்டமன்றத்தில் எதுக்கு அதிமுக எம்எல்ஏ மரியாதைக்குரிய ஜெகன்மூர்த்தியார் பேசணுமே? கண்டிப்பாக சார், நீங்கள் நிறைய விஷயங்கள் பேசியிருக்கீங்க, ஒரு நிறைய ஆதங்கங்களை கொட்டியிருக்கீங்க. இந்த பட்டியலின மக்களுக்கு நிறைய விஷயங்கள் நடக்கலை, இருந்தும் தலைவர்களும் வாய் மூடி இருக்கிறாங்க, அவங்க பெருசாக எதுவும் ரியாக்ட் பண்ண மாட்டுறாங்க. இந்த மக்கள் புரட்சினால் மட்டும்தான் இதை ஒரு தீர்க்க முடியும்னு உங்கள் ஆணித்தரமான
உங்கள் கருத்துக்களை வச்சுருக்கீங்க. இவ்வளோ நேரத்தை வரைக்கும் நம்மிடம் உங்களுடைய ஆழமான கருத்துக்களை சொன்னமைக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி தோழர்.